தமிழகத்தில் காவல்துறையினர் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை முகப்பேரில் தனியார் கடை ஒன்றை திறந்து வைத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழகத்தில் காவல்துறையினர் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என அவர் சாடினார். மேலும் காவல் நிலைய மரணம் அடைந்த அஜித்குமாரின் இல்லத்திற்கு செல்ல உள்ளதாகவும் அதிமுகவின் சுற்றுப்பயணங்கள் மற்றும் போராட்டங்களில் பாஜக இணைந்து செயல்படும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் மிக முக்கியமா ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. காவல்துறையை யாரெல்லாமோ தலைமை செயலகத்தில் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி என்ன செய்யறாங்கன்னா, தலைமை செயலகத்திலிருந்து யாரோ போன் பண்ணி சொல்ல அதை திருப்புறத்தில் அஜித்குமாரை போலீசார் கடத்தி சென்று படுகொலை செய்திருக்கிறார். சிறப்பு காவல் படை அதர் வழக்கு பதிவுப்படும் போது எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆரில் விசாரிக்கப்பட்டு அது பிறகு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை கொடுக்கணும். ஆனா அஜித்குமாரை பொறுத்த மட்டும் நேரடியாகவே சிறப்பு காவல் படை அவங்களை தூக்கிட்டு போய் இரும்பு கம்பியால் அடித்து கொடூரமான கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்துட்டே வந்து கொண்டிருக்கிறது.